ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நட்சத்திரா சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மியூசிக் ரேடல் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. தொட்டிலில் வந்து பேபிஸோட தொட்டிலில் வந்துட்டு இந்த மாதிரி ரேடல்ஸ் வந்து கட்டி விட்டீங்க, இல்லை வந்துட்டு பேபி ஸ்விங் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் நீங்கள் வந்துட்டு கட்டி விடலாம். அதாவது உட்டன் ஸ்விங் இருக்க மாதிரி வாங்குவோம் இல்லையா, அதில் வந்து கட்டி விடலாம் மேலேருந்து ஏதாவது கொக்கி மாதிரி போட்டு. பட்டு சின்ன அதாவது நம்ம கையில் ஆட்டுற மாதிரிலாம் ஸ்விங் வச்சுருந்தீங்க, அதில் கொஞ்சம் கட்டுறது கஷ்டம். பட் ஆனால் பேபிஸை எங்கே வந்து நீங்கள் கீழே பாயில் படுக்க வைக்கிறீங்க, ஃப்ளோரில் படுக்க வைக்கும்போது அப்போ வந்து ஒரு ஹைட்டான பிளேஸில் இதை கட்டி விட்டேன் அப்படின்னா அவங்க நல்லா அந்த மூமெண்ட் வந்து பார்ப்பாங்க. அதுக்காக நான் வந்துட்டு மியூசிக்கல் ரேடல் டாய் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாய்ஸ் வந்து அந்த மியூசிக் வந்து ரொம்ப மெலடியாக இருக்கும். நீங்கள் தொட்டிலெலாம் கட்டி விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். மியூசிக் வந்துட்டு அவங்கள வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது. இது வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு மீஷோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். காஸ்ட் வந்து ஓவரால் ₹350 வந்துச்சு. மற்ற ஷாப்பிங் வெப்சைட் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்துட்டு காஸ்ட்டு கம்மியாக இருந்துச்சு. ஸோ இதில் ஆர்டர் போட்டிருந்தேன். பேக்கேஜிங் வந்துட்டு நீட்டாகவே வந்துருந்துச்சு. மேலே வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த டாயோட பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒவ்வொருமே இதில் வந்து தனித்தனியாக தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தான் இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ஜஸ்ட் அந்த த்ரெட்டெல்லாம் உள்ளே இன்சர்ட் பண்ணி கட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. இதில் என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, என்னென்ன கண்டென்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது, என்னென்ன கண்டென்ட் டாய்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸில் டீட்டெயிலாக. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது எந்த மாதிரி நம்ம அலைன் பண்ணணும், எந்த மாதிரி வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது அதாவது போடும்போது எந்த மாதிரி போடணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு அந்த ஹூக்கில் நம்ம மாட்டுற மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன ஒரு விஷயம் நான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம ரொம்ப வேகமாக கை ஆட்டுறோம் அப்படின்னா அந்த ஹூக்லேருந்து வெளியே வந்துடுது அந்த டாயி. ஸோ அது மட்டும் நம்ம கொஞ்சம் நல்லா பார்க்கணும். அதே மாதிரி இந்த த்ரெட்டோட குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தா பரவாயில்லையான்னு தோணுச்சு. பட் ஆனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து இது ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு த்ரெட்டு போட்டு கூட டைப் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த டாயோட குவாலிட்டி ₹350 என்ன குவாலிட்டி இருக்கணுமோ அது நல்லாவே இருந்துச்சு. சீரியஸாகவே இது ஒர்த் தான் பெயின் தான் சொல்லுவேன். நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சிட்டேன், அந்த சன்னுக்கு வந்துட்டு இந்த ரெட் கலரில் இருக்குது இல்லையா மூக்கும் வாயும், அதை ப்ரெஸ் பண்ணால் வந்துட்டு மியூசிக் வருமோ அப்படின்னு நினச்சிட்டு ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன். பட் அந்த மாதிரி கிடையாது. இது வந்துட்டு கீ டைப் தான். நம்ம வந்து கீ வந்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அந்த சன்னுக்கு பின்னாடி கீ மாதிரி ஒன்று இருக்கும். அதில் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து மியூசிக் வரும். நான் உங்களுக்கு அதை அட்டாச் பண்ணுறேன் எப்படி மியூசிக் வருது அப்படிங்கிறதெல்லாம் லாஸ்ட்டில் வீடியோ எண்டில். ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த மேலே இருக்க பிளாஸ்டிக் ஹூக் மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சன்னை வந்துட்டு அந்த ஹூக்கில் மாட்டிக்கணும். ஸோ இந்த இதுவுமே வந்து உங்களுக்கு ஹூக்கில் அட்டாச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த க்ரீன் கலரில் 3 லீவ்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த லீஃபோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பென் மாடல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நீங்கள் இதில் தான் வந்துட்டு அந்த த்ரெட்டை வச்சு அந்த லீஃபோட எண்டில் ஒரு ஹோல் மாதிரி தெரியும் குட்டியாக, அதில் தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு த்ரெட்டை வச்சு டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பென் மாடல் வந்துட்டு நல்லா வந்துட்டு அந்த மியூசிக் தகுந்த மாதிரி அந்த சன்னு கீழே இருக்கு இல்லையா, அந்த ஹூக் வந்து நல்லா ரொட்டேட் ஆகும். அப்போ வந்து நல்லாவே வந்துட்டு இதுவும் இந்த லீஃபோடு சேர்ந்து ரொட்டேட் ஆகும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து நல்லாவே இருக்கும். கலர்ஸ் எல்லாமே நல்லா வைப்ரண்ட் கலரில் கொடுத்துருந்தாங்க. பேபிஸ் வந்து நல்லா ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. நம்ம வந்துட்டு அந்த என்ன சொல்லுவோம், தொட்டிலெல்லாம் கிளுகிளுப்பான்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் கட்டி விட்டுருப்பாங்க, அதுவுமே இருக்குது. அது வந்து நான் ஸ்டார்டிங்கில் பேபிக்கு வாங்கினேன். இப்போ யூஸ் பண்ணி அது போயிடுச்சு. சரி, நெக்ஸ்ட்டும் அதே வாங்க வேண்டாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது வந்து பை பண்ணியிருந்தேன். ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான்லலாம் பார்க்குறத விட இதில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. மியூசிக் பாருங்கள், ரொம்ப மெலோடியாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டாய்ஸ் வந்துட்டு ஏதாவது பை பண்ணி நான் வந்து வீடியோ போடணுன்னா மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து வாங்கி ரிவ்யூ பண்ணி போடுறேன். ஓவராலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இருந்துச்சு. இதனோட பை லிங்க் கொடுக்குறேன்.